இதற்கு முன்னர் நிறைய சட்டங்களை பற்றி உங்களுக்கு தந்துள்ளேன். நீங்கள் அதை படித்து பயன்பெறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ண வேண்டுகிறேன். மேலும் இதை தொடர்ந்து இன்று நான் கூற இருக்கும் சட்டம் த ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் 1969. 1969 ஃபாரினில் இருக்கிறவங்களோ அல்ல இந்தியாவுக்கு வெளியே கடலில் கப்பலில் இருந்து மேரேஜ் பண்ணாலும் இந்த சட்டம் பொருந்தும். அதற்காக 30 பிரிவுகள் உள்ளது. அதில் 3வது பிரிவு, இந்திய அரசாங்கம் ஒரு ஃபாரின் ஆஃபீஸரை நியமித்து அல்லது இந்திய ஆஃபீஸரை மேரேஜ் ஆஃபீஸர் ஃபார் எனி ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கெசட்டு மூலமாக பப்ளிகேஷன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணணும். இந்தியாவுக்குள்ளே அந்த ஆஃபீஸர் இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு பொருந்தும். அடுத்தது கண்டிஷன் ரிலேட்டிங் டு சாலமனைசேஷன் ஆஃப் மேரேஜ் என்பது ஒருவருக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுகிறது. அது ஆண்களுக்கு 21 வயசும் பெண்களுக்கு 18 வயசும் தீர்மானிக்கப்படுகிறது. அவர்கள் குற்ற உணர்வு உள்ளவர்களோ அல்லது மனநிலை பிறழ்பட்டவர்களாகவோ இருக்கக்கூடாது. தட் இஸ் இடியாட்டிக் ஆர் லுனாட்டிக் அப்படின்னு சொல்லுது சட்டம். மேலும் அவர்கள் பிரைட் குரூம் ஹேஸ் கம்ப்ளீட்டட் தி ஏஜ் ஆஃப் 21 அப்படின்னு சொல்கிறது மட்டுமில்லை, அதை நோட்டீஸ் போர்டில் செக்ஷன் 5 படி விளம்பரம் பண்ணணும். அந்த விளம்பரத்தில் மேரேஜ் நோட்டீஸ் புக் அப்படின்றது செக்ஷன் 6 கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. 1 மாதம் கழித்து தான் மேரேஜ் பண்ணணும். 1 மாதத்துக்கு முன்னால் நோட்டீஸ் போர்டில் அதை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 5 இஸ் கிவன் டு த மேரேஜ் ஆஃபீஸர். அவர் அதை விளம்பரம் பண்ணுவார். அந்த காப்பியை எல்லா இடமும் பப்ளிக்கு தெரிகிற மாட்டி ஒட்டி வைப்பார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணும். அதை இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு ஆஃபீஸரோ அல்லது வெளிநாட்டில் உள்ள இந்தியன் ஆஃபீஸரோ மேரேஜ் ஆஃபீஸர் அந்த பணியை செய்ய வேண்டும். அடுத்து பிரிவு 8 என்ன சொல்கிறது என்றால், பிஃபோர் த எக்ஸ்பைரேஷன் ஆஃப் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 7 பப்ளிஷ் பண்ண நோட்டீஸு 30 நாள் ஆகி அதற்கு மேல்தான் அந்த திருமணத்தை செய்ய வேண்டும். திருமணம் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஒரு திருமண சர்டிஃபிகேட் என்பதை அந்த அலுவலர் கொடுக்க வேண்டும். அடுத்து அந்த ஆஃபீஸர் மேரேஜ் பண்ணுறவர் அந்த மேரேஜுக்கு தகுதியுள்ள ஆஃபீஸர் தானானி மத்திய அரசு அதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அடுத்தது டிக்ளரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். அந்த 1 மாதம் பொறுத்த உடனே அவங்கள பார்த்து பார்ட்டிஸ் 3 விட்னஸஸை கொண்டு வந்து பிரிவு 12 படி 3 விட்னஸஸ் கொண்டு வந்து அந்த மேரேஜை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரிவு 14 படி கொடுக்கும் சர்டிஃபிகேட்டு ஃபாரினில் வச்சும் கொடுக்கலாம், இந்தியாவில் அவர்கள் வந்தால் இந்தியாவில் வச்சு கொடுக்கலாம், நடுவில் ஷிப்பில் வச்சு மேரேஜ் நடந்தால் ஷிப்பில் வச்சு கொடுக்கலாம், ஷிப்லேயோ ஃப்ளைட்லேயோ வச்சு நடந்தால் அதுவும் ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் 1969 வந்துடும். அடுத்தது மேரேஜ் அண்டு சாலமனைசேஷன் விதின் 6 months நியூ நோட்டீஸ் கொடுக்கணும். மேரேஜ் நாட் சாலமனைசேஷன் அப்படின்றத 6 மாதத்துக்குள்ளே அந்த நோட்டீஸை அவர் அந்த மேரேஜ் ஆஃபீஸருக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு திருப்பியும் ரீரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 17 படி பண்ணிக்கலாம். அடுத்தது மெட்ரிமோனியல் லைஃப் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 இதையே ஃபாரின் மேரேஜ் ஆக்டிலேயே இது வருது. அப்படியே அவங்க அறணும். இதில் தவறு யாராவது செய்திருந்தால் பிரிவு 19 படி அவர்களுக்கு தண்டனை உண்டு. 20 படி அவர்களுக்கு மோசமான தண்டனையும் வழங்கப்படும் என்பது வழக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு உள்ள ஒரு சட்டத்தை மக்கள் பயன்படுத்துவதும், மக்கள் வெளிநாட்டில் இருந்தாலோ அல்லது உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பெண்ணைக்கு மனம் செய்தாலோ அல்லது வெளிநாட்டு கப்பல்லையோ விமானத்திலேயோ போகும்போது திருமணம் செய்தாலோ இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தும். ஆகவே இந்த சட்டத்தை நல்லபடியாக படித்து நல்லபடியாக அறிந்து இதற்குரிய ஆபீஸரை தொடர்பு கொண்டு அல்லது நல்ல வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டு பயன்பெறுவீர்களாக. எல்லோரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். அதை உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.